பேசிட்டு தான் இருக்கிறேன். கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நம்ம வேட்பாளர் யார் தெரியுமா? யாரு? தங்கர் பச்சா. அழகி படம், பள்ளிக்கூடம் படம் இதெல்லாம் எடுத்தாருல்ல, தங்கர் பச்சா. அவர் தான் நம்ம வேட்பாளர் கடலூர். அவர் போய் ஒரு கிளி ஜோசியம் பார்ப்பார். ஏதோ ஒரு ரோட்ல போயிட்டாரு, ஓட்டு கேட்டாரு. அங்க ரோட்ல ஒரு கிளி ஜோசியம் பண்ணிட்டு இருந்தார் ஒருத்தர். இவர் தரையில உட்காந்துட்டு, ஐயா எங்களுக்கு ஜோசியம் பாரு இல்லையான்னு சொன்னாரு. கிளி ஜோசியம் பார்த்தவர் என்ன சொன்னாரு? தங்கர் பச்சான், உனக்கு இந்த தேர்தலில் வெற்றி, போ வெற்றி பெற்றுட்டேன்னு சொல்லிட்டார் கிளி ஜோசியம். உடனே தமிழக அரசுக்கு கோவம் வந்துருச்சு. என்ன பண்ணாங்க? அந்த கிளி ஜோசியம் ஜெயில பிடிச்சு கொடுத்தாங்க. வருவாதியா ஏண்டா, கஞ்சா விற்கிறவன் வெளியில சுத்திட்டு இருக்கான், மது சாராய கள்ள சாராய விற்கிறவன் வெளியில சுத்திட்டு இருக்கிறான், ஏமாத்துறவன் 420 எல்லாம் வெளியே சுத்திட்டு இருக்கிறான். பாவம் அந்த கிளி ஜோசியர் என்னையா பண்ணாரு? அது வனத்துறை வந்து அந்த கிளியை காப்பாத்தினாங்க. அந்த கிளி பாவம் அவர் எவ்வளவு காலமா வச்சுட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு இன்னொன்னு, இதெல்லாம் நம்முடைய பாரம்பரியம், காலங்காலமா வெளிவந்தது. இது கூட பொறுத்துக்க முடியல, இது கூட பொறுத்துக்க முடியல. விவசாயிகளை குண்டர் சட்டத்துல போடுற ஆட்சி உலகத்தில் எங்கேயா பார்த்திருக்கீங்களா நீங்க? விவசாயி நமக்கு சோறு போடுற கடவுள, சோறு போடுற கடவுளை ஜெயிலில் போட்டு குண்டர் சட்டத்தில் போட்டு இருக்கிற அப்படிப்பட்ட ஆட்சி இந்த ஆட்சி, திமுக ஆட்சி, கொடுங்கோல் ஆட்சி. அதனால இதெல்லாம் நீங்க சிந்திங்க. இதெல்லாம் சாதாரண செயல் கிடையாது. ஒரு பக்கம் திமுக, ஒரு பக்கம் அதிமுகவுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள், தயவு செய்து உங்க வாக்குகளை வீணாக்காதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன் நான் சொல்றேமா? ஏன் சொல்றேன் தெரியுமா? அதிமுக இங்க ஆளுங்கட்சி இல்ல, மத்தியிலும் ஆளுங்கட்சி கிடையாது. அதிமுகவுக்கு பிரதமர் வேட்பாளர் கிடையாது. அதிமுக கூட்டணி இல்ல, தேசிய கட்சி எதுவும் கிடையாது. இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக போறது கிடையாது. அதிமுகவுடைய எதிரி யாரு? திமுக. அதனால உங்களுக்கு திமுகவை வீழ்த்தணும்னா இந்த தேர்தலில் வாக்குகள் எங்களுக்கு போடுவீங்க. உங்க கோபமும் தடிக்கும், திமுகவும் தோற்கடிக்கப்படும். உங்க வாக்குகளை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் கேட்கறது நியாயம் தானே? ஆமா. அப்படி இதெல்லாம் நீங்க சிந்தித்து வாக்களியுங்கள். நிச்சயமா வெற்றி, உறுதி வெற்றி. ஏன்னா இது நிறைய அந்த பகுதியில் நிறைய வளர்ச்சி பெற வேண்டும், வளம் பெற வேண்டும். எனக்கு இந்த ஆசை, இந்த தண்ணி எனக்கு உபரியுமே இருக்கக்கூடாது.